கடல் வழியாக கொண்டுவரப்பட்ட நிலப்பகுதிக்கு மாற்றப்பட்ட 300 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்களுடன் 8 சந்தேக நபர்களை மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் இன்று அதிகாலை கைது செய்தனர். கிரிந்த அந்தகல்வெல்ல கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன. திசமாராம பகுதிக்கு கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கொண்டுவரப்படுவதாக மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல அவர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதன்படி அவர் இந்த தகவலை தெற்கு மாகாண பொறுப்பதிகாரியான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கித்சிரி ஜெயலத்திற்கு அறிவித்த நிலையில் தெற்கு மாகாண போலீஸ் குழுவுடன் இணைந்து இன்று அதிகாலை கிரிந்த அந்தகல்வெல்ல கடற்கரையில் விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி ஆழ்கடலில் இருந்து பல நாள் மீன்பிடி படகொன்றில் கொண்டுவரப்பட்ட போதைப் பொருள் சிறிய படகு ஒன்றுக்கு மாற்றப்பட்டமை தெரிய வந்துள்ளது. சிறிய படகில் கடற்கரை நோக்கி கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் கயிறு ஒன்றின் உதவியுடன் கடலில் மிதக்கப்பட்ட நிலையில் அவற்றை எடுத்துச் செல்ல வந்த 7 சந்தேக நபர்கள் கடற்கரையில் வைத்து போலீசாரால் முதலில் கைது செய்யப்பட்டனர். இந்த போதைப் பொருளின் பெறுமதி 241 கோடி ரூபாவாகும். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று காலை கைது செய்யப்பட்டார். வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டார். அதன்பின் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் 2025 ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களான இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் கவுடேக் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டங்களின் எதிர்கால செயற்பாடுகளை ஆராய்வது, செயற்படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் தடைகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த நோக்கத்திற்காக தேவையான கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்றது. 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய காரணியாக உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்புபட்ட அரசு முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தினார். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ரங்க வீரரத்ன, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருணஸ்ரீ தனபால, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் கலாநிதி ஆன்ஸ் விஜயசூரிய மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் தலைவர்கள் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். அனுராதபுர தலாவ வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்த 16 வயதுடைய மாணவனின் பூதவுடல் இன்று அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அப்பகுதி மக்கள் இந்த மாணவனின் இழப்பையொட்டி ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு வீதி விபத்துகளில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துக்கள் நேற்று தம்புத்தேகம, காவத்த, சிரிப்புர, கொக்காவெவ மற்றும் மாத்தர ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பதிவாகியுள்ளன. விபத்துக்கள் தொடர்பான விவரங்கள் போலீசாரால் வழங்கப்பட்டுள்ளது. தம்புத்தேகம 27ஆம் சந்தி வீதியில் லுணுவெவ பிரதேசத்தில் முன்னால் அதே திசையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றை மோட்டார் சைக்கிள் முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த தனியார் பஸ்ஸுடன் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்தவர் தமுத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது பின்னால் பயணித்தவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் நொச்சியாகம லபனாவ காலனி பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மாக்கந்துரையிலிருந்து மாதம்பே சந்தி ஊடாக காவத்த நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் பயணித்த ஒரு பெண் பாப்போல் எல்ல பிரதேசத்தில் பஸ்ஸிலிருந்து இறங்க முற்பட்ட போது தவறி விழுந்து அதே பஸ்ஸில் சிக்கொண்டு உயிரிழந்தார். உயிரிழந்த பெண் காவத்த மாக்கந்துர சபர பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடையவர் ஆவார். இதேவேளை சிரிப்புர நுவரகல வீதியில் பழுதேனிய பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கிளை வீதிக்கு திரும்ப முற்பட்ட போது பின்னால் வந்து மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் பயணித்த பெண்ணும் தெய்யத்தகண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னால் பயணித்த பெண் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் சிரிப்புர பழுதேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடையவர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைக்காக புலனர்வ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேவேளை கொக்காவெவ போலீஸ் பிரிவில் கிவுளேகுட வீதியில் விழுந்திருந்த மரக்கிளை ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்தொன்று ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கலின் பிந்துனுவெவ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தவர் கொக்காவெவ இயல பொருளுகுடல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் ஆவார். இதேவேளை மாத்தர போலீஸ் பிரிவில் வெலைவத்த நாவீமன பகுதியில்
பெலிகஸ் சந்தி பகுதியில் முச்சக்கர வண்டியுடன் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மாத்திர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் மாலகுட நாவிமன பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதுடையவர் ஆவார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சமீர தனுஷ்கடி சில்வா என்பவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலங்கை தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் இடம்பெற்ற வெடிப்புச் சம்பவம் குறித்த செய்தியால் நாம் வருத்தமடைகிறோம். இலங்கை இந்திய மக்களுடன் முழுமையாக துணை நிற்கிறது. இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் உரித்தாகுகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உரைகளின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ள பொருத்தமில்லாத வசனங்களை அன்சாட்டிலிருந்து நீக்குவதற்கு முன்னர் அவை தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நிலையற்கட்டளை 82 கீழ் 1 குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முற்பட்ட போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். வெங்காயம் மற்றும் கிழங்கு விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தேர்வுகளை வழங்க தவறியுள்ளனர். குறித்த அமைச்சர்களை பதவி விலக்கி அமைச்சுக்களின் அதிகாரங்களை ஜனாதிபதி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி 3 மக்கள் ஆணையை பெற்றுக்கொண்டு இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் போன்று செயற்படுகின்றார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்ட உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அடுத்த போகத்தில் இருந்து விவசாயிகளிடமிருந்து 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 220 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை 150 ரூபாவுக்கும் அரசாங்கம் கொள்வனவு செய்ய எதிர்பார்ப்பதாக விவசாய அமைச்சர் KT லால்காந்த நேற்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். இதன் விளைவாக சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை 1 கிலோகிராம் ரூபாய் 200 வரையிலும் உருளைக்கிழங்கின் விலை 1 கிலோகிராம் ரூபாய் 300 வரையிலும் உயரும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து அமைச்சர் இந்த கொள்வனவு விலை திட்டத்தை வெளியிட்டார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உரையாற்றினார். சிறு பற்று நில விவசாயிகளுக்கான வலுவூட்டல், வவுனியா மன்னார் முல்லைத்தீவு விவசாய உணவு உற்பத்தியாளர்களுக்கான வலுவூட்டல், முல்லைத்தீவு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் உள்ளிட்ட குறித்து கூறப்பட்ட வன்னி மாவட்டத்துக்குள்ளான நிதி ஒதுக்கீட்டுக்கு வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்வாண்டில் தொடங்கப்பட்ட வட்டுவாய்க்கால் பால கட்டுமானத்துக்கான 2026ஆம் ஆண்டின் தொடர் நிதி ஒதுக்கீட்டுக்கும் முல்லைத்தீவு மக்கள் சார்பான மனமார்ந்த நன்றி. மேலும் பேரவை தலைவர் அவர்களே, இந்த தீவில் உள்ள அனைவருக்கும் சம அளவான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதை உறுதிப்படுத்துவதே சமத்துவம் என எண்ணுகின்றோம்.
வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு விவசாயிகள் உட்பட விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது எதிர்க்கட்சியின் உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கிழங்கு மற்றும் வெங்காய விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நுண்கடன் நிதி நிறுவனங்களின் மனிதாபிமானற்ற செயற்பாடுகள் காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என்று எந்தவித அறிக்கைகளும் இல்லை என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட MP எஸ் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கான ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் உரையாற்றினார். இடம் பெயர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வீட்டுத் திட்டம் அமைப்பதற்கும் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சினைக்காக சம்பள அதிகரிப்பு இவ்வாறான விடயங்களை நாங்கள் பாராட்டுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறிப்பாக பல அபிவிருத்தி திட்டங்களை கிரான் பாலம், கொண்டுகள் சேனை பாலம் நாம் எமது விண்ணப்பத்தை கொடுத்து அதை துறைசார் அமைச்சர் அவர்கள் உண்மையிலே அதை கவனம் எடுத்து கொண்டு வந்ததற்காகவும் அதனோடு இணைந்ததாக வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அமைச்சர் கொண்டு வந்த திட்டத்திற்காகவும் அதற்கு அப்பால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த முந்தனையாறு கித்துள் உருகாம இணைப்புக்காக அடிப்படை வசதிகளை செய்வதற்காகவும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழகங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கும் உண்மையிலே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆனால் அதே விடயத்திலே பல விடயங்கள் இன்னும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டம் நாம் கடந்த பல விடயங்களிலே வலியுறுத்தியது போன்று படுவான்கரை எழுவான்கரை என்று இருக்கின்றது. அதில் படுவான்கரை பிரதேசம் மிக பின்தங்கிய பிரதேசமாக இருந்து அதற்கான உட்கட்டுமான வசதிகளையும் சுகாதார வசதிகளையும் மேம்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அதற்கான பல விண்ணப்பங்களை நாம் பல இடங்களிலே நாம் வைத்திருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கான ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதிலளித்தார். அமைச்சர் அவர்களே, நீங்கள் இராணுவம், போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப்பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏனென்றால் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறதில்லை, மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது நீங்கள் இந்த இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாஃபியாக்களை இல்லாமல் பண்ண போகிறதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வடக்கில் ஒரு பிரஜைக்கு சரிதானே, 2 பிரஜைக்கு ஒரு ராணுவ சிப்பாய் அங்கே இருக்கு. We have short of time. The honorable minister has finished his allocation also. We are honorable you have 1 more minute only, by the way. இந்த விஷயத்தை நான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீதோ பழி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அதை ஒன்று மறந்துவிடக்கூடாது. வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார். உங்களுடையதல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது எவ்வாறான போதிலும் கூட பாராளுமன்றத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற அடுத்த வருடத்திற்கான ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரை மீதான 4ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உரையாற்றினார். தொழிலாளர்களாக படியக்கூடாது. இந்த காரணத்தினால் அவர்கள் பங்காளர்களாக மாற வேண்டும். தொழில்துறை கூட்டுறவுறையிலே மாற்றப்பட வேண்டும். சிஸ்டம் சேஞ்ச் சொல்லி ஆட்சிக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு தான் செய்ய முடியும். அதை செய்யுங்கள். பங்காளர் முறையிலே, கூட்டுறவு முறையிலே தொழில்துறை மாற்றி அதன் மூலமாக பங்காளர்களாக மாற்றி சிறு தொழில் உரிமையாளர்களாக
தொழிலாளர்கள் மாறி அவர்கள் உடைமையாளராக மாறுவதுதான், பங்காளராக மாறுவதுதான் நிரந்தரமான தீர்வு நினைக்கிறேன். அது தவிர ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது நியாயமானது என்பது கொள்கையாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சம்பளத்துக்கு அப்பாலே பாருங்கள், காணி விஷயம் சம்பந்தமாக நான் அமைச்சர் இங்கே இருக்க சொன்னேன். அவருக்கு சொன்னேன். அவர் கடந்த வருடம் இந்த வருடம் மார்ச் மாதத்திலே இடைக்கால அந்த பதிட்டின் போது 6000 வீடுகள் தட்டி தருவதாக சொன்னார். உறுதியளித்தார். செய்ய முடியவில்லை. அந்த வாக்குறுதி நிறைவேற முடியாத வாக்குறுதியாக நிறைய முடிந்துவிட்டது. நாடு அறிந்து கொள்ள வேண்டும், மலையகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை டிசம்பர் 31க்கு முன்னாலே 6000 வீடுகள் எடுத்தவராக சொன்னார். முடியவில்லை. நான் கோபப்படவில்லை, பரவாயில்லை. சொல்வதாக செய்ய முடியவில்லை. நல்ல எண்ணத்தில் சொன்னார்கள், செய்ய முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் அடுத்த வருடம் எத்தனை வீடு கட்டுவீர்கள் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. பெருந்தோட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1350 ரூபாய் 1750 ரூபாவாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 200 ரூபாவை தோட்ட நிறுவனங்களும் மேலும் 200 ரூபாவை வருகை அடிப்படையில் அரசாங்கமும் செலுத்தும். இக்கொடுப்பனவை வழங்கியதையிட்டு அரசாங்கத்திற்கு மிக்க மகிழ்ச்சி. இனியும் உதவிகள் வழங்க எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டார். அரச ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் வாகனம் வழங்கப்பட்டிருப்பின் மீண்டும் வாகனங்களை வழங்க மாட்டோம். வாகன அனுமதி பத்திரமும் வழங்க மாட்டோம். காரணம், அனுமதி பத்திரத்தை விற்று சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். அரசாங்கம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான காரணம் அரச ஊழியர்கள் தகுந்த வசதிகளுடன் சேவை செய்வதற்காக மட்டுமே ஆகும் என்று வெகுசன ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொல்பொருள் விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை குழுவில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளை உள்ளடக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் பிரபல பாடகி லதா வல்பொலவின் 92வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்தார். கொழும்பில் நேற்று அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர்களில் ஒருவரான வாசன் ரத்னசிங்கம் கருத்து தெரிவித்தார். வரவு செலுத்தப்பட்ட உரையிலே வைத்தியர்கள் உட்பட சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகள் பல அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்மொழிந்த பொழுதும் இந்த முன்மொழிவுகள் உதாசீனம் செய்யப்பட்டு இந்த முன்மொழிவுகள் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் யாவும் உள்ளடக்கப்படவில்லை. இவை எந்த ஒரு விடயங்களும் உள்ளடக்கப்படாமல் இந்த வரவு செலவு திட்டமானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் அதே போன்று நிதியமைச்சனுடைய செயலாளர்களுடன் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கலந்துரையாடிய பொழுதும் எங்களுடைய யோசனைகள் சம்பந்தமாக எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சுகாதார தரப்பினர் எதிர்நோக்குகின்ற இடர்கள் சம்பந்தமாக அவற்றை தீர்க்கும் விதத்தில் எந்த ஒரு யோசனைகளும் முன்வைக்கப்படவில்லை. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய 2ஆம் பாகத்திற்கு முன்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய கலந்துரையாடலுக்கான தருணத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம். இருந்த பொழுதிலும் இந்த கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமாகிய எங்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனூடாக எங்களுடைய அங்கத்தவர்கள், குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற வைத்தியர்களுடைய எண்ணிக்கையிலே 98% அதிகமாக இருப்பவர்கள் எங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றனர்.
வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக, அடிமட்டத்திலிருந்து உருவாகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக, இவற்றிற்கு எவ்வாறான தேர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற சம்பந்தமாக நாங்கள் சகல மட்டத்திலேயும் கலந்துரையாடி இந்த வரவு செலவு திட்டத்திலே சுகாதாரத்துறை சம்பந்தமாக உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் அதிபதி ஜனாதிபதிகளுக்கு அவர்களுடன் கலந்துரையாட காத்திருந்த பொழுதும் எங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமை மிகவும் கவலைக்குரியதாகவே இருக்கின்றது. நுவரெலியா நகர் பகுதியில் அமைந்துள்ள பலசரக்கு விற்பனை நிலையம் ஒன்று இன்று பகல் தீப்பிடித்து எரிந்தமையால் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. மேலும் பலசரக்கு கடையில் வேல்டிங் செய்து கொண்டிருந்த வேளையில் அருகில் இருந்த பட்டாசு பெட்டியில் தீ பற்றியதால் பகல் 12:50 மணி அளவிலே திடீர் என்று கடை தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை அவதானித்த அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் தீயை அணைப்பதற்கு கடுமையான முயற்சிகளை எடுத்த போதும் வியாபார நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலாகியது. மேலும் அரிசி மற்றும் வெங்காயம், வெள்ளைப்பூடு போன்ற பல உணவுப் பொருட்களும் தீயில் எரிந்துள்ளதாக வியாபார நிலைய உரிமையாளரால் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை மற்றும் அம்பார மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பார மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிரேசில் நாட்டின் பெலம் நகரில் COP30 எனப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாடு தொடங்கியுள்ளது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல், காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கவும், பூமியின் வெப்பநிலை 2 டிகிரி அளவுக்கு குறைப்பது குறித்தும் உலக நாடுகளை வலியுறுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்த நிலையில் ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் நகரில் இரு கட்டடங்களுக்கு இடையே கட்டப்பட்ட 55 மீட்டர் நீள கயிற்றின் மீது கிரீன்பீஸ் அமைப்பைச் சேர்ந்தவர் நடந்து சென்றார். பெலம் உச்சி மாநாட்டில் காலநிலை மாற்றம் தொடர்பான உறுதியான தீர்மானங்களை வலியுறுத்தி அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லைக்கு அருகே துருக்கிய இராணுவ விமானம் விபத்துக்குள்ளானது. துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் C-130 ரக விமானம் அஜர்பைஜானில் இருந்து புறப்பட்டு துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது என்று தெரிவித்துள்ளது. இராணுவ வீரர்கள் உட்பட 20 பேர் அந்த விமானத்தில் இருந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்ஜிய அதிகாரிகளுடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டுக்கு 2 நாட்கள் அரசு விடுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நேற்று நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் பயணமாக பூட்டான் சென்றார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மோடி, மிகவும் கனத்த இதயத்துடன் பூட்டானுக்கு வருகை தந்துள்ளேன். டெல்லியில் நடந்த கொடூர சம்பவத்தால் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கின்றேன். டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு காரணமான சதிகாரர்கள் தப்பிவிட முடியாது. டெல்லி குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் ஒட்டுமொத்த தேசமும் இணைந்து நிற்கின்றது. டெல்லியில் இரவு முழுவதும் விசாரணை அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தினோம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனையை பெற்றுத் தருவோம் என்றார். அடுத்த ஆண்டு ஃபிஃபா உலகக்கோப்பை தனது இறுதிப் போட்டியாக இருக்கும் என்று போர்த்துகல் நாட்டின் நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அறிவித்துள்ளார். 40 வயதான ரொனால்டோ கிளப் மற்றும் நாட்டிற்காக 950க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்துள்ளார்.
கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓரிரு ஆண்டுகளில் கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் ஊடகங்களிடம் பேசிய சூப்பர் ஸ்டார் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த தகவலை வெளியிட்டார்.